ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தான் தேவையற்ற பயங்கள்லாம் வருகிறது. ஆனால் நான் கீழ்ப்படிந்து நம்முடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ஆமென், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிருபையினாலே நம்மை நடத்தி வருகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு சகாயம் செய்கிற ஆண்டவர், நமக்கு துணை செய்கிற தெய்வம், நமக்கு வழிகாட்டுகிற தெய்வம், நம்மை தப்புவிக்கிற தெய்வம், நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். இந்த ஆண்டவர் நமக்கு அரணாய் இருக்கிறார். இந்த ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். இவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. யார் யாரெல்லாம் அவரை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை ஒரு நாளும் ஆமேன் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஆமேன். இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வார்த்தையிலே பிரியமாய் இருக்க, அவருடைய வசனத்திலே பிரியமாய் இருப்பதற்கு, அவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அவர்தான் நம்முடைய வெளிச்சம், நம்முடைய மீட்பு, நம்முடைய பலன், நம்முடைய சுகம், நம்முடைய ஆதரவு, நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். He is my everything. ஆமென். நம்மை உருவாக்கினவர். ஆமென். நீங்களும் நானும் தாயின் கருவலை உருவாவதற்கு முன்பாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன் என்று சொன்னவர். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரள்வதில்லை, அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வாக்கு பண்ணினவர். வாக்கு பண்ணின கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. தொடர்ந்து அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டவர் முடிவு பரியந்தம் நம்மை சுமக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது இந்த ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு துணையாய், நமக்கு பலனாய், அரணாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். சங்கீதம் 27:1 Psalms 27:1 says, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? What a confidence David has God and God. Amen. இந்த வெளிச்சமாகிய இந்த ஆண்டவர் மீது கர்த்தர் என் பலனும் கர்த்தரின் அரணுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வெளிச்சம் அவர்தான், என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், என் வாழ்க்கையின் என் ஜீவனின் பலன், எனக்கு ஒவ்வொரு நாளும் பலன் தருவதே அவர்தான், யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஆமென். ஆமென். 18வது சங்கீதம் 28வது வசனத்திலே தாவீது சொல்றார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர். என் விளக்கு அணைந்து போகிற மங்கி எரிகின்றதான வேதம் சொல்கிறது, நெறிந்த நாணலை அவர் ஒழியாத தெய்வம், மங்கி எரிகின்றதான திரையை அணைக்காத தெய்வம். ஹல்லேலூயா. மங்கி ஒருவேளை சொல்லலாம், என் வாழ்க்கை, என் திரி, என்னுடைய ஜீவியம் மங்கி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் திரும்புங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க, அவருடைய வார்த்தையை விரும்பி வாசிக்க ஆரம்பிங்க. Turn to God, return to God, return to the word. Amen. Hallelujah. அவருடைய வார்த்தையின் அதிசயங்கள், அவருடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறதான வெளிச்சம், வார்த்தையில் இருக்கிறதான வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும், உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அவைகள் ஒரு நம்முடைய மனக்கண்களை அவைகள் திறக்கும். நம்முடைய கண்கள் திறக்கும் பொழுது ஹல்லேலூயா. எலிசா அவருடைய வேலைக்காரன் ஆமென் ஒரு நாள் காலையில் வந்து எலிசாவை பார்த்து சொன்னா, ஆண்டவனே, நம்மை சுற்றி திரள் கூட்டம் நமக்கு விரோதமாக எழுப்பி வந்திருக்கிறார்கள். எலிசா செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? வேற எதுவுமே சொல்ல. Lord, open his eyes. Elisha said, Lord, open his eyes. என்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும். அவன் கண்ணு திறக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு 1000 மலைகளில் இருக்கிறதான அக்கினி ரத குதிரை வீரர்கள் இவர்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பதை அவருடைய ஆவிக்குரிய கண்கள் பார்க்க முடிந்தது. Amen. When our eyes are opened, amen, into the word of God, you can see what God has placed inside the word. Amen. That can protect, that can save, that can deliver. Amen. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேதத்தின்
வெளிச்சம் நமக்குள்ளே வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால தான் சொல்கிறார், என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறேன். நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் அந்த ஆண்டவர். நம்முடைய இரவை பகலாய் மாற்றுகிறவர் அந்த ஆண்டவர். நம்முடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர் அவர்தான். நம்முடைய நஷ்டத்தை லாபமாய் மாற்றுகிறவர் அவர்தான். அவரை சார்ந்து கொள்வதற்கு ஆமேன் என்ன செய்யணும் அப்படின்னா, ரிட்டர்ன் டு த வேர்ட். ஆமேன். வேற பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்பி அவருடைய வார்த்தையின்படி என்னைக்கு நான் நடப்பதற்கு முயற்சி செய்கிறேன். when I learn to walk according to the word. amen amen. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தான் தேவையற்ற பயங்கள்லாம் வருகிறது. ஆனால் நான் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ஆமேன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 36:9 வாசிக்கிறோம், ஜீவ ஊற்று ஆமேன் உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று அது எங்கேருந்து வரும்? அவரிடத்திலிருந்து வரும். அது எப்போ நமக்கு வரும்? ஆமென். அவருடைய வசனத்தை ஆராய்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதிலிருந்து வருகிறது அந்த ஜீவ நீரூற்று நமக்குள்ளே வருகிறது. உம்முடைய வெளிச்சம் அந்த ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது. வார்த்தையிலே வெளிச்சம் உண்டு. ஹல்லேலூயா. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 43:3 வாசிக்கிறோம், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும், லைட் அண்ட் ட்ரூத் கோ அண்ட் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஆமேன். உடைய வெளிச்சமும் சத்தியமும் ஆமேன் சத்தியத்தையும் அனுப்பியார்களும். சத்தியம் ஆண்டோடைய வார்த்தை அது உள்ளே வரும் பொழுது எனக்குள்ள வெளிச்சம் வருகிறது. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. when the word of God comes into me, into my life, amen, it brings light. When the light comes, the darkness dispels. ஆமென். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியரும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. Your word and your truth. Amen. Hallelujah. The light and the truth. Hallelujah. அதனால தான் ஆமென் 119வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். என்னுடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். லைட் டு மை பாத். ஆமென். என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த வெளிச்சத்திலே, அந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலே நடப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பிடும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. சங்கீதம் 84:11-12 வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். whoever trusts in you, யாரெல்லாம் உம்மை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான். ஆமென். ரோமன்ஸ் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்பொழுது ஒருவராலும் நமக்கு நம்மை எதிர்த்து நிற்க எதிராளிகள் வருவார்கள். கோலியாத் எழும்பி வந்தான், சத்ருக்கள் எழும்பி வந்தாங்க, அமலேக்கியர் எழும்பி வந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஆமென் கோலியாத்தை முறியடிப்பதற்கான பலனை கர்த்தர் தாவீதிற்கு கொடுத்தார். எதிர்ப்புகள் வரும் தான் ஆமென். ஆனால் தேவன் நம் பட்சத்தில் இருக்க நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆமென் ஆமென். யோவான் 1:9 வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசுவின் ஒளி. அந்த இயேசு உள்ள வரும் பொழுது, அந்த ஆண்டவர் எனக்குள்ள வரும் பொழுது ஹல்லேலூயா எனக்குள்ளே வெளிச்சம் உண்டாகிறது, எனக்குள்ளே நம்பிக்கை பிறக்கிறது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று பெருகிறது. ஆமென். இந்த நாளிலே அந்த ஆண்டவரை பார்க்க கேட்போம், ஆண்டவரே அந்த வெளிச்சமாகிய சத்தியமாகிய வெளிச்சம் எனக்குள்ளே வரட்டும், உடைய வசனமாகிய வெளிச்சம் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும். Oh God, let your word work in me, oh God Jesus, so that the light will come inside, oh God, whichever areas, oh God, there is darkness. Father, I pray that your light, hallelujah, through your word will penetrate into me, oh God Jesus. All those dark areas, you will remove it in the name of Jesus. ஆண்டவரே மாற்றுவீராக.
உடைய கரங்களிலே கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் சுமப்பீராக. ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நடத்துவீராக. ஹல்லேலூயா. பலன் இல்லாத நேரத்திலே பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் அளிக்கிற தெய்வம் ஆண்டவரே. பலத்தினாலே இடை கட்டுவீராக. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, பெரிய வெளிச்சத்தை காண்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை உதிப்பீராக. நன்மை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இருள் மறையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீராக ஆண்டவரே. சத்தியத்தின் வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த வெளிச்சம் எங்களை சத்திய பாதையிலே, நீதியின் பாதையிலே, தேவன் விரும்புகிற பாதையிலே அதை எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனத்திற்கும் சத்தியத்திற்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக, பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் கொடுக்கிறோம். We surrender, O God. Submit everyone, O God, into your hands, O God, that we will walk according to your word, O God, Jesus. That your light will lead us, O God, and guide us. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.